I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா stay faithful, staying faithful, okay? விசுவாசமா இருப்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமான இக்கட்டான நிலைமை வரும்போது நம்ம ஈஸியா தேவனை பற்றியும் தேவனோட வார்த்தையை பற்றியும் மறந்துடுவோம்ல. நம்ம ஈஸியா மறந்துடுவோம். அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தேவனுக்கு எதிரா போயிடுவோம். தேவனோட வார்த்தைக்கு அப்படியே நேர்மை அப்படியே ஆப்போசிட்டா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனா நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை ஏதாச்சும் ஒன்று நம்மளோட கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை அசைத்து பார்க்குற நேரத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் நம்ம உண்மையா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், விசுவாசமாய் நம்ம இருக்கணுங்க. வாங்க தாவீது அவரோட இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில அவர் எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 61 துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. Psalm 119:61 The cause of the wicked have bound me, but I have not forgotten your law. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாங்க. துன்மார்க்கர்கள் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும், அதாவது அந்த கூட்டம் இவளை நெருக்கும் போது கூட நான் உம்முடைய தேவனுடைய வேதத்தை மறக்கவில்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பிரச்சனை போராட்டத்தின் நேரத்தில் நம்ம தேவனோட வார்த்தையை மறக்காம அதன்படி அதை கை கொண்டு அதன்படி நம்ம வாழும்போது விசுவாசமாக இருக்கும்போது அந்த தேவனின் வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், தேவனின் வார்த்தை நம்மளை வழிநடத்தும், தேவனின் வார்த்தை நம்மளை விடுதலையாக்குங்க. இதே தாவீதுக்கு தாங்க கோலியாத்தை எதிர்த்து போகும்போது சொல்றா, நீயோ ஈட்டியோ பட்டயத்தோட வர, ஆனா நான் தேவனின் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படிதாங்க, அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் விசுவாசம் உடையவர்களாய், தேவனின் வார்த்தை மீது நம்பிக்கை விசுவாசம் நிச்சயமான விசுவாசம் உடையவர்களாய் நம்ம இருக்கணுங்க. எப்பக்கம் போர் வந்தாலும் எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் நம்ம தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் குறைவுபடவே கூடாதுங்க. தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலையாக்கும், தேவனோட வார்த்தை நம்மளுக்கு என்ன எல்லாம் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை தரும். தேவனோட வார்த்தை நம்மளை வழி நடத்துங்க. இருள ஒரு வெளிச்சமா இருக்கக்கூடிய காரியம் தான் நான் இந்த தேவனோட வார்த்தை. திஸ் இஸ் த ஹோப், திஸ் இஸ் த லைட் ஆஃப் ஹோப் நமக்குள்ள. ஓகே, நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சமே தேவனின் வார்த்தை தாங்க. நம்ம இருள இருக்கும்போது, நம்ம கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கும்போது தேவனின் வார்த்தை நம்மளுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு வெளிச்சமா இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும், ஒரு துருகமா இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ நீங்க இந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய காரியத்தின் மத்தியில நீங்க போய்கொண்டு இருக்கும் போதும் தேவனோட வார்த்தையை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க, தேவனை மறந்துடாதீங்க. ஓகே, தேவனோட வார்த்தையை நீங்க மறக்கிறது என்னது? தேவனை மறக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் தேவ பிரசனத்துல அமர மாட்டேன், தேவ வார்த்தையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவிசுவாசமா இருக்கோம், நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, பையன் பாரு என் கூட பேசவே மாட்டான், அவனுக்கு ஏதோ பிரச்சனை, பேசலாம்னு நினைச்சாலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டான் அப்படின்லாம் நம்ம பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட பிதா ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். உன் பிரச்சனைக்கு நான் பதில் தரேன், உன் பிரச்சனைக்கு நான் ஒரு விடுதலை தரேன் அப்படின்னு தேவன் அங்கே கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனால் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஸோ no matter what our circumstances are, we will stay faithful. எல்லா பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம விசுவாசமா இருப்போம். ஏன்னா நம் தேவன் பெரியவங்க. இந்த உலகத்துல இருக்கிற இப்படிப்பட்ட போராட்டத்தை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இந்த வார்த்தையின் மூலியம் நம்மளுக்கு விடுதலை நிச்சயமாகவே வரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஜீசஸ், we thank you for this beautiful day. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஆண்டவரே அநேக நேரத்துல பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில நாங்கள் உங்களுக்கு எதிராக வேதத்தை மறந்து விட்டு போன நாட்கள் இருக்கு. அதற்கு எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம், தேவ வார்த்தையை நாங்கள் மறக்க மாட்டோம் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Amen. God bless you. Have a great day. No matter what, let us not forget God and His word. Let us all stay faithful. Have an amazing and a blessed day.